வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கி பாய் யஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் டாக்ஸிக். ஸோ கீது மோகன்தாஸ் அவங்க தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாரா இந்த படத்தில் யஷோடைய சிஸ்டர் கேரக்டரில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ டாக்ஸிக் படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் டாக்ஸிக் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு. ஏப்ரல்லேருந்து படம் டிசம்பருக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தது. டிசம்பர் ரிலீஸ்னு அஃபிஷியலாக இன்னும் மூவி டீம் சொல்லலை. பட் இந்த வருஷம் எண்டுக்குள்ள டிசம்பரில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இது சேஞ்ச் ஆகலாம், இல்லை பிளான் பண்ணபடி டிசம்பர் மாதம் படத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த டாக்ஸிக் படத்தை பற்றி வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டாக்ஸிக் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் வந்து உருவாயிட்டு இருக்கு. அதை தாண்டி பேன் வேர்ல்டுக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டரை மூவி டீம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னுமே வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதில் இப்போ ஃப்ரண்ட் ரன்னராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th Century Fox அவங்க கிட்ட தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இன்னும் அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி 20th Century Fox வந்து ஃபைனலைஸ் ஆகலாம், இல்லை அவங்க இல்லாமல் வேற ஒரு இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து இந்த படத்துக்குள்ளே வரலாம். பட் எப்படியோ இந்த படத்தை இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டீம் முடிவு பண்ணி அதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ சம்மருக்குள்ள இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறமா மூவி டீம் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபைனலைஸ் பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த டாக்ஸிக் வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கதையும் பிரசன்ட் டைம்லைனில் நடக்கக்கூடிய கதைக்களம் கிடையாது, பாஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். 1940s இருந்து 1970s வரைக்கும் டிராவல் ஆகிற ஒரு ஸ்டோரியா இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற கேம் சேஞ்சர் படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 45 minutes 30 seconds. இந்த கேம் சேஞ்சர் படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் வந்திருக்கு. இந்த 5 சாங்ஸோடைய பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்படிதான் அந்த டைமில் நியூஸ் வந்திருந்தது. பட் இப்போ ப்ரொடியூசர் தில்ராஜுவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய 5 சாங்ஸோடைய காஸ்ட் மட்டும் 75 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 75 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. அந்த அமௌண்ட்ல எத்தனையோ சின்ன படங்கள் வந்து எடுக்கலாம். இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கிற அந்த 5 சாங்ஸ் விஷுவலா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய வரும். ஆனால் பாட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேம் சேஞ்சர் ஆல்பம் வந்து ஹிட் ஆன மாதிரி தெரியல. நீங்க அந்த படத்தோடைய எல்லா சாங்ஸும் கேட்டுட்டீங்களா, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கேம் சேஞ்சர் படத்தை பத்தி இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் டைரக்டர் சங்கர் இந்த கதையை வந்து தளபதி விஜய் கிட்ட நரேட் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ 2019 தளபதி விஜய் கிட்ட இந்த கதையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஏன் விஜய் இந்த படத்தில் நடிக்கல, எதனால இந்த ப்ராஜெக்டை அவர் ரிஜெக்ட் பண்ணாரு, அதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சங்கர் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் டைம் கேட்டதா சொல்லப்படுது. அவ்வளோ டைம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் தளபதி விஜய் இந்த படத்தை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஏன்னா தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதே மாதிரி கன்சிஸ்டண்டா வந்து படம் கொடுத்துக்கிட்டே வராரு. ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கே 1.5 வருஷம் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகியிருக்காரு. டைரக்டர் வெங்கட் பிரபு அண்ட் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்க 2 பேரும் அடுத்து பாலிவுட்ல ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்டர் வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வருஷம் அவருடைய இயக்கத்தில் கோட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கோட் முடிச்சுட்டு அடுத்து எஸ்கே வச்சு தான் அவர் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ எஸ்கே வந்து ஒரு பக்கம் எஸ்கே 23, 24, 25 பயங்கர பிஸியா இருக்காரு. ஸோ இப்போதைக்கு எஸ்கே அண்ட் விபி காம்போ நடக்க போறது கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது வரைக்கும் விபியாலையும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ விபி வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டே இருக்காரு. அதில் ஒரு ப்ராஜெக்டா அவர் பாலிவுட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவர் எடுத்த படம் அமரன் சக்சஸ்க்கு அடுத்து இப்போ D55 ப்ராஜெக்டை அடுத்து டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு முன்னாடி நியூஸ் வந்திருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா பாலிவுட்ல இவரும் ஒரு படம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இவருடைய பாலிவுட் ப்ராஜெக்டை வந்து அனிமல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பூஷன் குமார் அவர் தயாரிக்க போறாருங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. மலையாளம் ஆக்டர் நிவின் பாலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேமம் படம் மூலியமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு, நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் அவருடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிராப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே ஒரு கம்பேக் வந்து அவரால் வந்து கொடுக்க முடியல. ஃபேன்ஸுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் நிவின் பாலி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நிவின் பாலியோடைய ஒரு 2 ப்ராஜெக்ட் பத்தி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இப்போ ரெட்ரோ எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த வருஷம் ரெட்ரோ வந்து ரிலீஸ் ஆயிடும். ரெட்ரோக்கு அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து நிவின் பாலி, ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேரை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல, சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அப்டேட். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிரேமம் டீம் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரனுடைய இயக்கத்தில் நிவின் பாலி இன்னொரு படம் பண்ண போறாரு. பிரேமம் டீம் அப்படியே ஒரு ப்ராஜெக்ட்ல மறுபடியும் ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த நியூஸ் உண்மையா இருந்துச்சுன்னா செமையா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வருஷம் ஆக்டர் தனுஷ்க்கு மொத்தம் 3 ரிலீசஸ் வந்து காத்துட்டு இருக்கு. ஒரு டைரக்டரா நிலவுக்கென் மேல் என்னடி கோபம் அந்த படம் இப்போ பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஆக்டரா அவர் நடிச்சிருக்கிற குபேரா இட்லி கடை 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் குபேரா படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் குபேராவுடைய ரிலீஸ் பற்றி வரும்போது 2025 பிப்ரவரி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா தான் நிலவுக்கென் மேல் என்னடி கோபம் பிப்ரவரி ரிலீஸை வந்து லாக் பண்ணாங்க. அதுக்கடுத்து இட்லி கடை ரிலீஸ் டேட்டும் வந்து ஏப்ரல் 10ன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறமா சொல்லியிருந்தோம், ஒன்று இட்லி கடைக்கு முன்னாடி குபேரா வரலாம், இல்லை இட்லி கடை தாண்டி கூட போகலாம் அப்படின்னு. ஸோ குபேராவுடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் தான் படம் வரப்போகுதுங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஜூன் 20ஆம் தேதி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த குபேரா படத்தில் ஆக்டர் தனுஷ் வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. அந்த சாங் இந்த படத்தோடைய ஓப்பனிங் சாங்காக இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தை பற்றி இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்குள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கலை முன்னிட்டு கூட வந்து ரிலீஸ் பண்ணலாம். படத்தோடைய ரிலீஸ் எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்ட் ரிபப்ளிக் டே முன்னிட்டு தான் படத்தை கொண்டு வரணும்னு பிளான் வச்சிருந்தாங்க. இப்போ விடாமுயற்சி பொங்கல்லேருந்து போஸ்ட்பாண்ட் ஆகி அடுத்து எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியாமல் இருக்குது. இப்போ கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி வந்து ஜனவரி 23ஆம் தேதி தேர்ஸ்டே ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுவும் கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம், பட் இப்படி ஒரு பிளான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை ரிபப்ளிக் டே முன்னிட்டு விடாமுயற்சி வர மாதிரி இருந்தால் அப்போ வீர தீர சூரன் வந்து ஜனவரியில் வர மாதிரி இருக்காது, பிப்ரவரி மாதம் தான் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கிளாஷுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ வீர தீர சூரன் படத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஸ்டார்டிங் இல்லைனா பிப்ரவரி எண்டிங்கில் அந்த படம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. இதுவும் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஃபைனலைஸும் ஆகலாம். சீக்கிரமே பொங்கலுக்குள்ள ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சிக்கு அடுத்து ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மாசான ஒரு குத்து சாங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த குத்து சாங்க்கு ஏகே வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாட்டுக்கு யார் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காரு. ஏகே வந்து செமையாக ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் அந்த சாங் வந்து செமையான ஒரு ட்ரீட்டாக ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.